அப்படியே அங்கே அவங்க வந்து அந்த கக்காசியன் மலைக்கு அந்த பக்கம் இருந்துக்கிட்டாங்க. இவர்கள் வரலாற்றில் வெளியே அவங்க வரவே கிடையாது. பெரிய ரோல் அவங்க வரலாற்றில் ப்ளே பண்ணதே கிடையாது. ஆனால் ரொம்ப புத்திசாலிங்க, ரொம்ப பலசாலிங்க. ஆனால் வேதம் கற்றுக் கொடுக்கப்படலைன்னா அவனுக்கு வந்து எந்த ஒரு மனிதன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால வந்து ஜொலிக்க முடியாது. ஸோ அந்த அடிப்படையில் அவங்க காட்டு மிராண்டிகளாகவே இருந்தவங்க. இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் வந்து பனி இஸ்ராயல்களை பார்த்து என்ன சொல்கிறான், நூஹுடைய வழித்தோன்றல்கள் நீங்கங்கிறான். அப்போது இந்த வழித்தோன்றல்கள் அப்படியே இந்த பக்கம் தனியாக அவங்க அந்த பக்கம் போயிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல இவங்க இந்த 2 ஃபசாது பண்ணிகிட்ருக்கிறாங்க. பண்ணிகிட்டு இருக்கும்போது கிளைமேக்ஸில் கொண்டாந்து அல்லாஹ் அதே பனி இஸ்ராயல் சூறாவில் 103வது வசனம் வரும்போது அதுவே அப்படியே கன்க்ளூட் பண்ணுறான். எப்போவுமே நான் குரான் தப்சீலில் கூட சொல்லியிருப்பேன், அந்த சூறாவுடைய ஆரம்ப வசனங்களும் சூறாவுடைய அந்த முடிவு வசனங்களும் பார்த்திங்கன்னா கனெக்டடாக இருக்கும். அங்கே பேசின அந்த விஷயத்துடைய அந்த சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும், இந்த சப்ஜெக்ட் வந்து இது கன்க்ளூட் பண்ணும். இது அதிகமான சூறாக்களில் இதை பார்க்க முடியும் இந்த பேட்டர்னை. இப்போ இந்த 103வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் பார்த்தீங்கன்னா, இறுதியில் மூசாவையும் இஸ்ராயலின் வழித்தோன்றல்களையும் அந்த பூமியிலிருந்து அடியோடு அழித்து விட வேண்டும் என்று ஃபிரௌன் எண்ணி இருந்தான். இப்போ இந்த பனி இஸ்ராயல்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். இங்கே பேசும்போது பனி இஸ்ராயல்கள்னு சொல்கிறான். அப்போ அந்த இடத்துல பேசும்போது பனி நூஹு, அதாவது நூஹுடைய வம்சம் அப்படிங்கிறான். நூஹுடைய வம்சம்னு கூட சொல்லலாம், நூஹுடைய கப்பலில் இருந்தவர்களுடைய வம்சம். அப்போது பனி இஸ்ராயல்களை நோக்கி உபதேசம் பண்ணுறதா இருந்தால் அவங்க இதை விரும்புவாங்களா? ஃபஸ்ட்டு எங்களை பார்த்து வந்து நூஹுடைய கப்பலில் இருந்தவங்களே நல்லா பேசுகிறத அவங்க விரும்ப மாட்டாங்களா? அவங்களுக்கு ரொம்பவும் பிடித்தமான பதம் இது பனி இஸ்ராயல்கள் தான். அல்லாஹ் அவங்கள கண்டிக்கிற இடத்துல கூட அல்லாஹ் அவங்களுக்கு பயன்படுத்துகிற டேர்ம் என்ன? பனி இஸ்ராயல்கள் தான். நீங்கள் பனி இஸ்ராயல் தான் அல்லாஹ் அவங்கள பயன்படுத்துகிறான். ஆனால் இந்த இடத்துல நூஹுடைய கப்பலில் இருந்தவர்கள் அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே நல்லா வேறு விஷயம் எல்லாம் பிரித்து இங்கே பேசுகிறான் அப்படிங்கிறது தெளிவாக புரியுதா இல்லையா? அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், இந்த பனி இஸ்ராயல்களை வந்து ஃபிரௌன் வந்து அழிச்சிடணும்னு விரும்பினான். ஆயினும் நாம் அவனையும் அவனுடைய ஆட்களையும் கூண்டோடு மூழ்கடித்தோம். இப்போ இந்த இனப்படுகொலையை அவன் விரும்பினான், ஆனால் நான் அதுக்கு பதிலாக அவங்கள அழிச்சிட்டேங்கிறான். இப்போ இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படின்னா, இன்றைக்கி இனப்படுகொலை நடந்துடணும்னு யார் விரும்புகிறா? அந்த விரும்பக்கூடிய ஆள் இல்லாமல் போயிடுவான். இது நடக்குமா இல்லையா? வரலாற்றில் இதுவும் இருக்கா இல்லையா? இப்போ இதுக்கு ஜஸ்டிஃபிகேஷனும் ஆகுதா இல்லையா? ஈசா நபி வந்து இன்னி வந்து அங்கே இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அந்த அநியாயத்தை வந்து சப்போர்ட் பண்ணவங்கள வந்து தேடி தேடி கொள்றதுங்கிறது ஜஸ்டிஃபிகேஷன் ஆகுதா இல்லையா? இனி அந்த இடத்துல அவங்க வாழ்கிறதுக்கு தகுதியுடையவர்களா? கிடையாது. அது நாம் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, அது ஈசா நபி வந்து அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. அப்போ இதில் இது ஒரு முக்கியமான அட்வைஸும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். பனி இஸ்ராயல்லே இருக்குது, அது யாஜூஜ் மாஜூஜ் தான் அந்த 3வது ஃபசாது பண்ணுவாங்க அப்படின்ட்டு. இப்போ இந்த இடத்துல அல்லாஹ்வும் சொல்கிறான், என்ன சொல்கிறான்? 104வது வசனம் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சொல்கிறான், அதற்கு பின்னர் இஸ்ராயலின் வழித்தோன்றல்களிடம் நாம் கூறினோம். இப்போ யார்கிட்ட அல்லாஹ் பேசுகிறான்? பனி இஸ்ராயல்கள்கிட்ட பேசுகிறான், அந்த வழித்தோன்றல்கள்கிட்ட பேசுகிறான். அவங்ககிட்ட சொல்கிறான், நீங்கள் இந்த பூமியில் குடியிருங்கள். மூசா நபிக்கு அப்புறம் அந்த காலகட்டத்தை பற்றி பேசுது. இது மறுமை பற்றி வாக்களிக்கப்பட்ட காலம் வரும்போது நாம் உங்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி கொண்டு வருவோம். அதாவது இறுதி வாக்குறுதி வரும்போது என்ன கொண்டு வருவோம்? நீங்கள் இந்த பூமியிலிருந்து சிதறடிக்கப்படுவீங்க, மறுபடியும் உங்களை நாங்கள் லஃபீஃபாக சுருட்டி கொண்டு வருவோம். அப்போ அந்த சுருட்டி கொண்டு வர்றதுக்கு மீனிங்கும் நம்ம வந்து டீட்டெயிலாக அதில் பேசியிருந்தோம். லஃபீஃப்னா என்ன? அந்த ஒரு சந்தையில் பலதரப்பட்ட மொழி பேசுகிறவங்க, இனம் பேசுகிறவங்க, கலாச்சாரம் கொண்டவர்கள் ஒன்று கூடுற இடம் சந்தை. அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு தான் லஃபீஃப்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி பனி இஸ்ராயல்கள் எப்படி இருக்காங்க? பல்வேறு நாடுகள் கலாச்சாரங்களை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அவங்க என்ன ஆகிட்டு இருக்காங்க? படிப்படியாக இஸ்ரேலில் வந்தாங்க, இப்போ மறுபடியும் இஸ்ரேல்லேருந்து ஓடிட்டுருக்கிறாங்க. இது மறுபடியும் ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னும் கொஞ்சம் நல்ல காட்சிகள் மாறும். என்ன நடக்கும் அப்படின்னா, யூதர்கள் வேறு எங்கும் வாழ முடியாத ஒரு சூழல் ஏற்படும். எங்கே பார்த்தாலும் யூதர்கள் மேலே ஒரு அடக்குமுறை, ஒரு வெறுப்பு வந்து விதைக்கப்படும். அதனாலேயே அவங்க என்ன பண்ணுவாங்க? விரட்டி அடிக்கப்படுவாங்க. விரட்டி அடிக்கப்படும் போது அப்போ இஸ்ரேல் வந்து ரெட் கார்பெட் விரிச்சுட்டு உட்காந்துட்ருக்கும். வெல்கம் டு கிரேவ் யார்டு, வாங்க, ஈசா நபி உங்களுக்காக தயாராக இங்கே வரப்போகிறாரு, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு கூப்பிட போகிறாங்க. ஸோ இது நடக்கும் அந்த காலத்தில். அப்போ அது அல்லாஹ் சொல்கிறான், இந்த குரானை நாம் சத்தியத்துடனே இறக்கியுள்ளோம், அது சத்தியத்துடன் தான் இறங்கியுள்ளது. மேலும் நபியை நாம் உம்மை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நற்செய்தி அறிவிப்பதற்கும் எச்சரிக்கை செய்வதற்குமே அன்றி வேறு எதற்காகவும் அனுப்பவில்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறேன். இப்போ இதில் பொறுத்த வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இது முழுக்க இது யாருடைய
மேற்பார்வையில் யார் வந்து இந்த ஃபசாதுக்கு லீட் பண்ணிட்டு இருக்கிறா? யாஜூஜ் மாஜூஜ் யூதர்களுடைய அந்த இதுக்குள்ளே புகுந்து, அவர்களுடைய அந்த இடத்துக்குள்ளே புகுந்து, அவர்களுடைய உருவத்தில் இப்போ இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? இந்த ஃபசாது அவங்க லீட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி குரானில் 21வது அத்தியாயம் 95, 96 அல்லாஹ் சொல்கிறான், எந்த ஊர் மக்களை நாம் அழித்து விட்டோமோ அவர்கள் மீண்டும் திரும்பி வருவது சாத்தியமில்லை. எதுவரை என்றால் யாஜூஜ் மாஜூஜ் திறந்து விடப்பட்டு ஒவ்வொரு உயரமான இடங்களிலும் அவர்கள் பரவிவிடும் வரை. இந்த யாஜூஜ் மாஜூஜ் உலகின் உயரமான அந்த பதவிகளை அடைஞ்சிட்டால் மட்டும்தான் பனி இஸ்ரேல்கள் மறுபடியும் திரும்ப இங்கே வர முடியும் அப்படின்னு சொல்லுது. இது எல்லாமே நீங்கள் கன்க்ளூட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அல்லாஹ் கப்பல்வாசிகள்னு பனி இஸ்ரேல்களை சொல்கிறதா இருக்கட்டும், 2 தடவை தான் ஃபசாது நீங்கள் பண்ணுவீங்கன்னு அவங்கள சொல்கிறதா இருக்கட்டும், அப்புறம் இந்த வருவது மீள்குடியேற்றத்திற்கு சாத்தியம் எப்போ இருக்குதுன்னு சொல்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி இனப்படுகொலைக்கு நீங்கள் ஸ்கெட்சு போடுவீங்க, அப்போ நீங்கள் அழிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே இன்டர் கனெக்டடான விஷயம். இப்போ இதுக்கு வந்து லீட் பண்ணிகிட்டு இருக்கிறது யார்? தஜ்ஜால் லீட் பண்ணிகிட்ருக்கிறா. இதுவும் பார்த்தீங்கன்னா இதோட கனெக்டடாக தான் இருக்கும். எது? இந்த புகை மூட்டம், 3 பூகம்பம், இது எல்லாமே எடுத்திங்கன்னா ஒன்றோட ஒன்று பாதிப்பு, அது அட்டாச்சாக தான் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு அடையாளம் பார்த்துக்கலாம், மீதி 2 அடையாளம் இன்ஷா அல்லாஹ் லஞ்சுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். இது கடைசியாக என்னென்னா சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பது. இது வந்து 8வது அடையாளம். இப்போ இதை வந்து ரசூலா சொல்கிறது 8வது அடையாளம். இது பொறுத்த வரைக்கும் என்ன? கலாச்சாரம், ஒரு கலாச்சாரம். இது சூரியன்னா என்ன? வெளிச்சம், ஹிதாயத்து, ஒளி. அப்போது மக்கள் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து வந்து உலகத்திலேருந்து பாடம் கற்றுட்டு இருந்தாங்க. இந்தியாவை வந்து கலாச்சார மையமாக வச்சுருந்துருக்காங்க, சைனாவை கலாச்சார மையமாக வச்சுருந்துருக்கிறாங்க, பாக்தாதை வச்சுருந்துருக்கிறாங்க, எகிப்தை வச்சுருந்துருக்கிறாங்க. ஆனால் எந்த காலகட்டத்திலையுமே மேற்கத்திய உலகத்தில் கலாச்சார மையமாக அமைஞ்சதே கிடையாது. மேற்கில் போய் நாங்கள் போய் பாடம் படிச்சுட்டு வரோன்ட்டு உலகத்தில் வரலாற்றில் யாரும் போனதே கிடையாது. இந்தியாவுக்கு வந்தவங்க இருக்காங்க, நாலந்தா பல்கலைக்கழகம் அது இதுங்கிறாங்க, அது வரலாற்றில் நம்ம பார்க்க முடியுது. சைனாவுக்கு போனவங்களும் நம்ம பார்க்க முடியுது. வேறு இந்த மாதிரியான இறை தூதர்கள் வாழ்ந்த பகுதிகளில் வேணால் நம்ம பார்க்க முடியுது. நாங்கள் இங்கே போய் கற்றுக்கிட்டு வரோம். ஏன்னா அவங்களே சொல்கிறாங்க எங்களுக்கு ஒரு கலாச்சாரமும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அந்த காலத்துலேயே அவங்க ஆக கேடு கட்ட அந்த போப்பையுடைய கலாச்சாரம் எல்லாம் எடுத்து பாருங்கள். இன்றைக்கி வந்து எது அருவருக்கத்தக்கதுன்னு சொல்கிறாங்களோ எல்லா கன்றாவையும் அந்த காலத்துலேருந்தே அவங்க அதில் தான் மூழ்கி கிடக்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் உலகம் வந்து அவங்கள வந்து ஒரு முன்மாதிரியாக பார்த்ததே கிடையாது. ஆனால் இன்றைக்கி யார் முன்மாதிரி? வெஸ்டர்ன் வேர்ல்டு தான். இப்போ இன்றைக்கி நம்மளை கேட்ட ஒரு கருத்து ஏதோ நீங்கள் மீடியாவில் போய் பேசுங்க. இப்போ ஒரு சமீபத்தில் ஒருத்தர் பேசினார், அவர் பேசினது உடன்பாடு இல்லைன்னு வச்சுங்க, அது வேறு விஷயம். ஆனால் உடனே என்ன சொன்னாங்க? அவரை பிற்போக்குத்தனமாக பேசுகிறாருங்கிறேன். சரி, முற்போக்குன்னு என்ன, பிற்போக்குன்னு என்ன? அது முதல்ல டிசைன் பண்ணணும்ல. முற்போக்குன்னு என்ன தெரியுமா? வெள்ளைக்காரன் எதை பேசுகிறானோ அது முற்போக்கு, வெள்ளைக்காரன் எது தவறுன்னு சொல்கிறானோ அது பிற்போக்கு, அவ்வளோதான். இன்றைக்கி வந்து அளவுகோல் எது வச்சுட்டாங்க? முற்போக்கு பிற்போக்குக்கு அளவுகோல் எது? இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் முற்போக்கு கருத்து எது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை பேசுனாங்களோ அது முற்போக்கு கருத்து. பிற்போக்கு கருத்து என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய கருத்துக்களை யாரெல்லாம் தவறுன்னு சொல்கிறாங்களோ அது பிற்போக்குத்தனமானது, அது வந்து பழமையானது, அது வந்து ஆதி காலத்தை வழிகேட்டை சேர்ந்தது. இப்போ இன்றைக்கி இவங்க எப்படி வரையறுக்கிறாங்க இந்த முற்போக்கு பிற்போக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேற்கத்திய உலகம். நீங்கள் எந்த கருத்து எடுத்துங்க, கல்யாணம் எப்போ பண்ணுறது சிறந்தது? முற்போக்கு கருத்து எது? வெள்ளைக்காரன் தான். கல்யாணம் பண்ணுவது நல்லதா பண்ணாமல் இருப்பது நல்லதா? எது முற்போக்கு கருத்து? வெள்ளைக்காரனுக்கு தான். விபச்சாரம் வந்து சரியா தவறா? அதுக்கு செக்ஸ் ஒர்க்கர் ஆயிடுச்சு. இன்றைக்கி பேர் என்ன ஆயிடுச்சு? அதுக்கு பேர் பாலியல் தொழிலாளி, இதுக்கு பேர் ஆயிடுச்சு. இது மாதிரி மது என்னது? மது பிரியரா? மது பிரிய. அடுத்தது எடை குறைவார். அடுத்தது என்ன வந்துடும்? திருடரு கூட பிறர் பொருள் விரும்பி, இப்படி பிறர் மனைவி விரும்பி, கள்ளக்காதலன், அதெல்லாம் வராது. கள்ளக்காதலன்லாம் வராது. இன்றைக்கி வந்து என்னன்னா திருமணம் கடந்த உறவு. எப்படி சூப்பராக இருக்குல்ல? எல்லாமே பேர். அப்போ என்னென்னா ஒரு அக்கௌண்ட்டு கடந்த டிரான்சாக்ஷனு, எது? பேங்க்கில் திருடுறது, அந்த சைபர் ஸ்கேம், இதுக்கெல்லாம் நீங்கள் அப்படி பேர் வைக்கலாமா? அது மாதிரி. அப்போ என்னென்னா முற்போக்கு பிற்போக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு? எல்லாமே வெள்ளைக்காரனை வச்சு தான். இவங்கெல்லாம் முற்போக்கு சிந்தனையாளர்கள், இவங்கெல்லாம் முற்போக்கு, இவங்கெல்லாம் எங்கேயோ போயிட்டாங்க. நீங்கள் என்னடா இன்னும் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம்? டெக்னாலஜி பார்க்குறோம். அந்த டெக்னாலஜினால் ஏற்பட்ட ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குல்ல. இன்றைக்கி வந்து ட்ரெயின் யாருது பெஸ்ட்டு? யூரோப் தான், இந்தியா தான். யூரோப் தான். ஃபோன் யாருது பெஸ்ட்டு? யூரோப் தான், இந்தியா தான். யூரோப் தான்.
நெட்வொர்க் இன்றைக்கி 5G நெட்வொர்க் யாருது ஸ்ட்ராங்கு? நம்மளுதா, இந்தியா தான், யூரோப் தான் பெஸ்ட்டு. எல்லாமே நீங்கள் ரோடுடைய ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கங்க, உங்களுடைய ஃபுட்டுடைய அந்த ஹைஜீனிக் எடுத்துக்கங்க, ஃபுட்டுடைய அந்த கெமிக்கல் இது எடுத்துக்கலாமா, இந்த பெப்சி எடுத்துங்க, யூரோப்பில் இருக்கிற பெப்சியும் இதுவும் ஒன்றா, நமக்கு இருக்கிற கெமிக்கல் காம்பினேஷனும் அதுவும் ஒன்றா, நம்ம சாப்பிட்ற மேகியும் அவங்க சாப்பிட்ற மேகியும் ஒன்றா. அப்போ எல்லாமே எடுத்திங்கன்னா எல்லா ஸ்டாண்டர்டும் யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கான். இனி முதல்லாம் வந்து வெளிநாட்டு பொருள்லாம் வெறுக்கப்படும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு ஜெர்மனி சொல்கிறான், எம்மா ஒரு மெத்தை ஜெர்மனி மெத்தை அப்படிங்களா, ஜெர்மனினா வாங்கலாம்ப்பா அப்படிங்க. எதுக்கு போகிறான் அவன் கேட்டால் என்னங்கிறாங்க, சுதேசி தேசபக்தர்கள் முதல் கொண்டு ஏதோ பயன்படுத்துகிறாங்க. இப்போ ஜெர்மனி தான் பார்க்குறேன். ஃப்ளைட் எங்கேயாவது இந்தியாவுடைய ஃப்ளைட் இருக்கா? அப்படியே நீங்கள் கண்டுபிடிச்சா கூட அது ஏர்போர்ட்டில் அவன் அனுமதி கொடுக்க மாட்டான். அந்த ஃப்ளைட் வந்து தரையிறங்காதுன்னு வச்சுக்கோங்க. உற்பத்தி எதுவுமே கிடையாது, எல்லாமே மேற்கத்திய சாதாரண ஒரு காரோடைய டிராஃபிக் கூட உங்களால் மேனேஜ் பண்ண முடியாது. ஏர் டிராஃபிக்லாம் அவங்க கொடுக்கவே மாட்டாங்க நம்மளை நம்பி. அவங்க ஃப்ளைட் வந்து இறங்கிருமா, பிரிட்டிஷ் ஏர்வேஸும் அமெரிக்கன் ஏர்லைன்ஸும் வந்து இங்கே இறங்கிருமா நம்மளை நம்பி, நம்முடைய ரேடர் சிஸ்டமையும் நம்முடைய அந்த டெக்னாலஜியும் நம்பி இறங்கவே நடக்காது. ஸோ இந்த டெக்னாலஜி மேலே இருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த ஆதிக்கத்தை வச்சுட்டு, அப்போ நாங்கள் அறிவில் சிறந்தவர்கள், அப்போ நாங்கள் சொல்கிறோம் கேளு, எல்லாமே எங்களுடைய சிறந்ததாக இருக்கும், எங்கள் கலாச்சாரம் சிறந்தது, எங்களுடைய அந்த வாழ்வியல் முறை சிறந்தது, எங்களுடைய குடும்ப அமைப்புகள் சிறந்தது, இது மாதிரி எல்லாமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, மேற்குலேருந்து உதிச்சிருச்சு. இப்போ வரைக்குமே மேற்கத்தியர்களுடைய நாகரிகம் தான் மேலானதுங்கிறது தான் இன்றைக்கி வந்து பொதுமக்களுடைய பெரும்பான்மையானவுடைய கருத்து. இது வந்து மறுபடியும் மாறும். இல்லை, இந்த மேற்கத்தியர்கள் மனித ஹியூமன் வேல்யூஸை என்ன பண்ணிட்டாங்க, கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. இவங்க மிகப்பெரிய தீங்கு இழைச்சிட்டாங்க, இவங்க மனித குலத்திற்கு நன்மை இழைக்கலை, இவங்க தீங்கை இழைச்சிருக்காங்க, இவங்க நன்மை செய்யலை அப்படிங்கிற அந்த புரிதல் ஏற்படும். ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து சூரியன் மேற்கிலிருந்து சூரியனை உதித்தது, இதனாலையும் நமக்கு பாதிப்பு தான் ஜாஸ்தி. நல்லா புரிஞ்சுங்க. இப்போ இதுவும் எடுத்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே இன்டர் கனெக்டடு தான். இந்த மதங்களை வந்து அரசியலேருந்து ஒதுக்குனது முதல்ல யார்? இந்த மேற்கிலிருந்து வந்த கலாச்சாரம் தான். அதே மாதிரி இந்த வட்டி அடிப்படையிலான இந்த பொருளாதாரம், குடும்ப அமைப்புகள் செதஞ்சு போனது, இது எல்லாத்துக்குமே ரோல் ப்ளே பண்ணது யார்? இந்த மேற்கத்திய கலாச்சாரத்துடைய பாதிப்பு தான். ஸோ இந்த அடிப்படையில் இந்த முன்னறிப்புகளை நம்ம எல்லாமே இன்டர் கனெக்டடு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் 2 விஷயங்கள் மட்டும் லஞ்சுக்கு அப்புறம் அதை பார்த்துட்டு முடிச்சு